வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பெயிண்டிங்லேருந்து ஆரம்பித்து கார்பென்ட்ரிலேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து இது எல்லாமே இன்டீரியருக்குள்ளே தான் வரும். இது எல்லாத்தையும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கைட் பண்ணுறோம். அப்படின்னா எல்லாரும் மாதிரி நானும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் இது ரிலேட்டட் கிடையாது. இப்போ நம்மளோட ரிச்னஸ் கிரியேட்டர் இல்லைன்னா நம்மளோட பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு வந்து என்ட்ரு ஆனாங்க. அந்த கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு மாற்றினது வந்து ரிச்னஸ் கிரியேட்டர் வந்து ரொம்பவே முக்கியமாக இது பண்ணாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். ரிச்னஸ் கிரியேட்டர்ஸ் பிரசன்ஸ் பிஸ்னஸ் திருப்புமுனை சீசன் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர்ல 14 இயர்ஸா இன்டீரியர் பிசினஸ்ல ஷைன் ஆயிட்டு இருக்கிற ஜேஆர் கிரியேட்டிவ் பத்தியும் அதோட ஃபவுண்டரான மிஸ்டர் ஜீவா ஜெகதன் சாரும் தென் அவங்க பண்ணிட்டு இருக்கிற சர்வீஸ் இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரிச்னஸ் கிரியேட்டர் கூட அவங்க 3 இயர்ஸா ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 இயர்ஸ்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுக்கு எப்படி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ரிச்னஸ் கிரியேட்டர் கூட இருந்திருக்காங்க. ஸோ ரிச்னஸ் கிரியேட்டர் அண்ட் ஜேஆர் கிரியேட்டிவ் எங்களோட ஜேர்னியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட பிசினஸ் ஜேர்னி? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஜேஆர் கிரியேட்டிவ் என்ன, எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, ஆக்சுவலாக ஜேஆர் கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2010ல் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி. சோலோவாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமோட ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே சார், நம்ம எங்கே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம்? நம்மளோட இன்டீரியர் டிசைனிங் சொல்லும்போது அது நம்ம இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ரெசிடென்சியல் சொல்லலாம், கமர்ஷியலும் சொல்லலாம். கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் நிறைய பண்ணியிருக்கிறோம். ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்கி ப்ராஜெக்ட் சொல்லுவோம். எண்ட் டு எண்ட் டிசைனிங்ல ஆரம்பிச்சு எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நம்ம ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார், சூப்பர். என்ன சாருக்கு ஒரு மோட்டிவா இருந்துச்சு இந்த ஒரு இன்டீரியர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் என்னவா இருந்துச்சு? இல்லை, மோட்டிவ் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை மேடம். அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மாதிரி நானும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் இது ரிலேட்டட் கிடையாது. நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. அதுக்கப்புறம் நான் பேங்கிங் அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஐடியாவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு என்ஜினியர் எனக்கு பழக்கமானார். அவர் கூட கொஞ்சம் அப்படியே சைட் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டீரியர் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை. ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு 2018 வரைக்குமே நான் சோலோவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆஃபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி டீம் எல்லாம் பெருசு பண்ணி அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணி. ஒரு என்டையர்லி டிஃபரெண்டான பேக்ரவுண்ட் இருந்தா சார் வந்துட்டு இந்த மாதிரி பிசினஸ் கண்டிப்பா ஒரு பேஷனா எடுத்துட்டு கொண்டு போய். ஆமா, அதாவது வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் தொழில் ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சார் இதுக்காக ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் லேர்ன் பண்ணீங்களா இந்த பிசினஸ்க்காக? லேர்ன் பண்ணனா கோர்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் படிக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல தான். அது இல்லாம எக்ஸ்போ எங்க நடக்குதோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் நிறைய அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன்ல உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு இருப்பேன். இன்டீரியரை பத்தி நிறைய அந்த மாதிரி ஸ்டடி பண்ணுவேன். ஸ்பெசிஃபிக்கா கோர்ஸ்லாம் எதுவும் பண்ணல. இல்லை சார், நம்மள ஃபுல்லா ஒரு இந்த இண்டஸ்ட்ரி இல்லாம நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் மேஜரா பீட் பண்ணீங்க? இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கிறதா. என்னன்னு சொன்னா பிஸ்னஸ்னா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படிங்கும்போது எல்லாமே ஸ்ட்ரகிள் தான். ஒரு நாளுமே நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டே தான். எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவோம். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லணும், 24/7 வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிஸ்னஸ்க்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன். அதே மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஜேர்னிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து எப்படி சார் இப்போ ஓவர் கம் ஆகி இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனரா இப்போ நிற்கிறீங்க? அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இல்லை, ஸ்ட்ரகிள் எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நான் பிரச்சனையை வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்தேன். ஒரு ப்ராப்ளம் வரும்போதும் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது. என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்படியாவது அதில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடணுங்கிற ஒரு மோட்டிவ்ல மட்டும்தான் நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ப்ராப்ளமாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கான லேர்னிங்ஸுங்கிற மாதிரி நான் என்ன இது பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையே தெரில. பிரச்சனையே வந்தாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டேன். சார், அப்போ உங்களோட ஒவ்வொரு சேலஞ்சஸும் சார் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு சக்ஸஸாக எடுத்துட்டு போயிருக்கு. கண்டிப்பாக. இல்லை, இப்போ நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நானே மோல்டு பண்ணிக்குவேன். ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த
சொல்றதுக்கு தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் என்ன இது செல்ஃப் பண்ணிட்டு மோட்டிவ் பண்ணி செல்ஃப் மோட்டிவ் பண்ணி அது மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ அதனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த ஜேஆர் கிரியேட்டிவ்ங்கிற நேம் சார் எப்படி சூஸ் பண்ணீங்க? அது ஆக்சுவலா இது ஒரு சென்டிமெண்டலா என்ன சொல்றேன்னா, என் தம்பி வந்து ரூபன். என் பேரு ஜீவா, அவன் பேர் ரூபன். அவன் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதனால அவனோட நேம் வந்து எப்போதும் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். அந்த ஒரு பிராண்டை கொண்டு போகும்போது அது ஒரு சென்டிமெண்டலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜீவா ரூபன் ஜீவரூபன்ங்கிறத ஜேஆர்னு பார்த்து கிரியேட்டிவ்னு வச்சேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது இல்லை பிஸ்னஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வருதோ அப்போ நான் அதை கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ எனக்காக இல்லாட்டியும் என்னோட பிரதருக்காக அதை நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறத அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல எடுத்துட்டு வந்தனால அது இன்னும் கொஞ்சம் கூட கனெக்டடா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஸோ ஒரு இமோஷனல் கனெக்ஷன் கூட கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார். இப்போ நம்மளோட மார்க்கெட்ல நம்மளோட ஜேஆர் கிரியேட்டிவ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. மற்ற காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கும், நம்ம எப்படி செப்பரேட்டா தெரியும்? ஸ்டார்டிங்ல அதான் சொன்னேன்ல, நான் ஒரு ஒன் மேன் ஆர்மியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியாது, பிசினஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது ஒரு ஒரு செக்டாரா கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ எப்படி சொல்றேன்னா மார்க்கெட்டிங்கிறது அது ஒரு ஒரு இதா இருக்கும்போது டிசைனிங்க்குன்னு ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சோம். ஸோ கஸ்டமர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே இன்னோஸ் டீமா எல்லாத்தையும் மாத்தணும். ஸோ எல்லா டீமுமே நம்மகிட்டே இருக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசைன்ல ஆரம்பிச்சு எக்ஸிகியூஷன் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் ஒரே டீம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஓகே. நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா சார்? எப்படி நம்ம இல்ல கஸ்டமர் இப்ப இங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி ஆப்ஷன் கொடுக்குறோம்னா இந்த இன்டீரியருங்கிறது ஒரு பெரிய பார்ட்டு. எல்லா இதுவும் அதாவது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற பெயிண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கார்பென்ட்ரில இருந்து ஃபர்னிச்சர்ல இருந்து இது எல்லாமே இன்டீரியருக்குள்ள தான் வரும். இது எல்லாத்தையும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கைட் பண்றோம். அதுல எந்த பார்ட் நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு தேவைன்னு சொல்றாங்களோ அது மட்டும் நம்ம செய்யறோம். மற்றது கஸ்டமரே பண்ணிக்கலாம். ஃபுல்லா கஸ்டமைஸ்டா தான் நம்ம ஆமா ஆமா பண்ணுவோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. கண்டிப்பா. ஓகே சார், சூப்பர். இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட யூஎஸ்பிங்கிறது என்னவா இருக்கும்? இப்போ நம்ம இன்ஹவுஸா எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் கஸ்டமர்ஸ் நம்மள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா இல்லனா இதுதான் ஜேஆர் கிரியேட்டிவ்னா இதுதான் சொல்லிட்டு அவங்க சொல்ற இல்ல இப்ப இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ராடக்ட் விற்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதாவது குவாலிட்டியா இருக்கணும், இந்த குவாலிட்டி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ட்டு. அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை கஸ்டமருக்கு தேவையில்லை. இப்போ கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றணும். ஸோ இங்கே வந்து மெட்டீரியலோட மட்டும் பண்ணாமல் ஜாப் ஆர்டரும் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் கஸ்டமர் வாங்கி கொடுத்து நாங்கள் ஜாப் ஆர்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால அது வந்து கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே சார். இப்போ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இனஃப் காம்படிஷன் போயிட்டே இருக்கு. காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், இல்லைன்னா நம்ம எங்க ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட இன்னோவேட்டிவா எங்க நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் அதான் சொன்னேன். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் எல்லாத்துக்குமே இன்டீரியர் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். மேபி பட்ஜெட் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியா இருக்கும்போது நம்மளோட ஒரு மார்ஜினும் சேர்த்து தான் நம்ம கஸ்டமருக்கு ஒர்க் பண்ண முடியும். மேபி அது பட்ஜெட் அதிகமா இருக்கலாம். இப்போ அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒன்லி கன்சல்டிங் மட்டும். என் வீடு இருக்கு இல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இது எனக்கு வந்து ஐடியா மட்டும் கொடுங்க அப்படின்னா நம்ம அந்த ஐடியா மட்டும் கன்சல்டிங் பண்ணலாம், இல்ல டிசைனிங் பார்ட் மட்டும் கொடுக்கலாம். இது ஒரு பார்ட். இது போக நீங்க வந்து ஃபுல்லா மெட்டீரியலோட பண்ணுங்கன்னா மெட்டீரியலோட நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஜாப் ஆர்டர் இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஃபிளெக்சிபிளா இருப்போம். கஸ்டமருக்கு வந்து எந்த பார்ட் ஓகேவோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஆமா 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 இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குமாங்கிறது டவுட். சோ அத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நம்மளோட யூனிக்னஸ் ஜேஆர் கிரியேட்டோட யூனிக்னஸ்ங்கிறது இந்த கஸ்டமைசேஷன் தான். கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார். சோ நம்மளோட இந்த ஜர்னில எப்போ நம்மளோட ரிச்னஸ் கிரியேட்டர் இல்லனா நம்மளோட பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு வந்து என்ட்ரு ஆனாங்க, எப்படி நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணீங்க? ஆக்சுவலா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ்க்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஃபோரம்ல தான் அந்த ஃபோரம்ல மீட் பண்ணேன் அவரை. மீட் பண்ணிட்டு எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்போது இப்போ என்னை விட எனக்கு நான் சொல்றதுக்கு எதுனா என்னோட அவர் ஏஜ் கம்மி. நம்ம வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்ல நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ் ஓனருக்கும் ஒரு அளவுக்கு மைண்ட்ல இருக்கும். ஏன்னா என் பிசினஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்னை வந்து மற்றவங்க கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். இந்த இடத்துல ஒரு மீட்டிங்ல அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 விஷயம் அப்படி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, தப்பு நீ பண்றது இது தப்பு இது தப்புன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு பயங்கர கோவம்.
நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம், என் தொழிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் இதா இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போதே ரொம்ப கனெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பிராண்டுனா என்ன, பிராண்டுக்கான ஒரு மென்டர்னா என்ன, ஒரு மென்டரோட ரோல் வந்து எவ்வளவு முக்கியம். எப்படின்னா நம்ம பிசினஸை பத்தி இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்ரெட்டு, கண்டிப்பா. இதை வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு மென்டரா என்கிட்ட பழகல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இது பண்ணாரு. ஓகே. நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு வருஷம் ஆச்சு, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு நீ வந்து எக்ஸ்ட்ரீம் அடுத்த லெவலுக்கு growth ஆயிருக்கணும், ஆனா நீ இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நிக்கிற மாதிரி இருக்கே, ஸ்டக்கா நிக்கிறோம். இவ்வளோ செட்டப் எல்லாம் வச்சுட்டு ஏன் நீ இன்னும் நகரல அப்படின்னு கேட்டாரு. அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னோட பிசினஸ் அவரை வந்து நீங்களே ஸ்டடி பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட டீம், அதாவது ஆபீஸ்ல இருக்கிற டீம் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு விஷயம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல என்னோட ஆபீஸ்ல பாதி பேர் காலி. ஓ, எப்படின்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா வேற மாதிரி உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. இவர் உள்ள என்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா பாதி பேர் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே. அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க வந்தோடனே எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஓகே. அதுக்கு என்ன சொன்னாருன்னா, ஒன்ன நீ ஸ்ட்ராங் பண்ணணும்னா உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்க எவ்வளவு பலமா இருக்கிறாங்களோ அதை பொறுத்து உன் பிசினஸ் டெவலப் ஆகும். நீ உனக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வீக்கா வச்சுட்டு நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும்னு யோசிச்சு நடக்கவே நடக்காது. ஸோ ஸ்கிராச்ல இருந்து மறுபடியும் ஆரம்பி, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவா தான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஜேர்னி இதாயிடுச்சு. இப்போ அவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்து வியந்ததுன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே நம்மளை விட அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தவங்கள இல்ல ஒரு ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களோ இல்ல செலிபிரிட்டியோ நார்மலா இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட போட்டோ எடுத்துக்குவாங்க, அடுத்த நாள் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. ஆனா இவரோட நான் டிராவல் பண்ணதுல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கனெக்ட் இருக்கு, ஆனா இவர் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாரு. கண்டிப்பா. அது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கும், என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு. அப்புறம் தான் யோசிச்சேன், இவர் அவரை வந்து அவங்கள விட அடுத்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி என்னோட பிசினஸ் ஜேர்னில வந்து அவரோட இது வந்து ரொம்பவே, அவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். சூப்பர் சார், சூப்பர். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சாருக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட மென்டர், இல்லனா இவர் கூட ஜேர்னி பண்ணலாங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படி சாருக்கு தோணுச்சு? இல்ல நான் தான் சொல்றேன்ல, அதாவது என்ன பெருமையா பேசுறதுங்கிறது எல்லாரும் பேசலாம். நீ சூப்பரா பண்ற, நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்க, அப்படி வந்திருக்க, இப்படி வந்திருக்க, அதெல்லாம் வந்து சொல்றது வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவுக்கு வளரல. ஆனா மத்தவங்க சொல்லும் போது எனக்கு தெரியும் நான் இன்னும் பெருசா வரல, இப்பதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ இன்னும் ஒரு இதுக்கு கூட ஸ்டெப்பு கூட ஏறல, நீ வந்து என்ன இப்படியே இருக்கிற. அதாவது அந்த ஒரு கேள்வி கேட்கறதும் எனக்கு என்ன வந்து என்னோட தப்ப ஒருத்தர் சொல்றாருங்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே இதா இருந்துச்சு. ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், எல்லாருமே அதான் சொல்றேன், நீ வந்து சூப்பர், இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்திருக்கிற, அப்படி இப்படி ஒரு அந்த ஒரு புகழ்ச்சியில இருந்தானா வளர முடியாதுங்கிற அத வந்து இவர் உடைச்சாரு. ரியலைசேஷன். ஆமா, அத வந்து இவர் உடைச்சிட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டாருன்னா, நீ வந்து ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து சும்மா மத்தவன் பண்ற அதே பண்ணிட்டு இருக்கிற, என்ன நீ அதுல இருந்து ஒன்னும் பெருசா இல்ல அப்படிங்கிறது. சோ அந்த இடம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டு ஏன் தப்ப சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருங்கும் போது அந்த இடம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. சப்போஸ் இவரும் வந்து இல்ல நீ சூப்பர் நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி மோட்டிவோட என்கிட்ட டிராவல் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதுதான் சாரோட ஆமா ஆமா, டேர்னிங் கண்டிப்பா பாயிண்ட். கண்டிப்பா. இல்ல நான் பார்த்த அளவுல அவர் வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு பிசினஸ் அப்படின்னா இப்ப என் பிசினஸ் இருக்கு, என் பிசினஸ் ஈஸியா இன்னொருத்த காப்பி பண்ண முடியும். இப்ப நான் 3 வருஷம் அவர் கூட டிராவல் பண்றேன், என்னோட பிசினஸே அவர் ஈஸியா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம், இல்ல காப்பி பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி இடத்துல அவர் இல்ல. அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் கொடுத்தது. சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், சேம் லைக் நம்மளோட பிராண்டிங், நம்ம வந்துட்டு ஜிஆர் கிரியேட்டிவ்காக நிறைய பிராண்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சார் எப்படி ஃபீல் ஆயிருக்கு, நம்ம வரதுக்கு முன்னாடி ரிச்னஸ் கிரியேட்டர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல அதுதான், இப்ப வந்து ஒரு பிசினஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெர்டிகல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத வெளியே தெரிய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருக்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வந்து நான் என்ன தேடி வர்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்காக நிறைய இது பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து பெருசா ரீச் கிடைக்கல. ஸோ ஒரு பிராண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த பிராண்டுனால எப்படி பிசினஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிச்னஸ் கிரியேட்டருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் பிராண்ட். நான் இப்ப உங்கள்ட்ட உட்காந்து பேசுறேன்னா இதுவே எனக்கு நான் வராது.
நான் ரொம்ப கூச்சப்படுவேன், அந்த மாதிரி ஒரு ஆளு. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் கத்துக்கிட்டேன். இஆர்சி கோர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு செல்ஃப் பிராண்டிங்னா என்ன, எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ணும், ஒரு பிசினஸ்க்கு பிசினஸ் ஓனர் தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து எப்படி நம்மளை வெளியே அடையாளப்படுத்துறோ அதை பொறுத்து அந்த பிசினஸும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர் கிரியேட்டிவ் ரீபிராண்டிங் பண்ணோம். அந்த லோகோ சேஞ்ச் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய லெவல்ல பண்ணி கொடுத்தாரு. அந்த பிராண்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதுல இருந்து எங்களோட சக்சஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கான ஒரு எல்லா செட்டப்பையுமே இப்போ அதுக்கு முன்னால வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு சிங்கிள் சிம் என்னோட ஒரு போன்ல தான் நான் இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் செப்பரேட்டா ஒரு ஃபோன் நம்பர் எடுத்ததுல இருந்து அந்த கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு மாத்தினது வந்து ரிச்னஸ் கிரியேட்டர் வந்து ரொம்பவே முக்கியமா இது பண்ணாங்க. ஓகே ஓகே நம்ம பிராண்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாவே ஆமா வந்து ஆமா தெரியுற ஆமா. மாதிரி. ஓகே சார். அதுக்கப்புறம் நம்மளோட ஜேஆர் கிரியேட்ல ஒரு சப் பிராண்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணி இருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஆக்சுவலா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு ஐடியா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டீரியர் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பார்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ஐடியால தான் இருந்தது தவிர அதுக்கு மேல எதுவும் பெருசா என்னால் டெவலப் பண்ண முடியல. அதுக்கு தாண்டி எதுவும் பண்ணல. அப்போ நான் இவர் கூட போகும்போது சௌகத் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொன்னாரு, நீ வந்து கிச்சன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறன்னு நான் பார்த்தேன். அதனால நீ என்ன பண்ண, கிச்சனுக்குன்னு ஒரு சப் பிராண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹெரவன் பிராண்ட் பண்ணோம். அந்த ஹெரவனை பிராண்ட் பண்ணி இப்போ அதை வந்து அடுத்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஹெவன் கிச்சன் இதுதான் நம்மளோட சப் பிராண்ட். ஆமா ஆமா. சூப்பர் சார் சூப்பர். இதுவும் நம்ம எப்படி ஃபுல்லாவே கஸ்டமைஸ்டா? கண்டிப்பா எல்லாமே கஸ்டமைஸ். ஆமா 100% கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே சார் சூப்பர். ஓகே சார், இப்போ சாரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிச்னஸ் கிரியேட்டர் பிளஸ் ஷவுகத் சார். சார் இந்த 3 இயர்ஸ்ல சார் என்னென்ன சர்வீசஸ் நம்ம ரிச்னஸ் கிரியேட்டர் கிட்ட எடுத்திருக்கோம், அதுல இருந்து நீங்க எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல வந்தீங்க? இப்போ ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிராண்டிங்ல ஆரம்பிச்சு, அதாவது செல்ஃப் பிராண்டிங் இஆர்சியில் என்னோட செல்ஃப் பிராண்டிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது ரொம்ப அந்த ஜேர்னி நல்லா இருந்ததுன்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் மறுபடியும் இது பண்ணோம். சார் வைஃபை வந்து ஆமா ஆமா ஆமா. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து இது உங்க பிசினஸ் அவ சொல்லும் போதே அதான் சொல்லுவான், நீங்க உங்க ஆபீஸ் உங்க பிசினஸ் அந்த மாதிரி தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் இஆர்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து நம்மளோட பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்தது. அதுக்கப்புறம் கம்பெனியோட ஃபினான்ஸ் ஃபுல்லாவே அவங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் கரெக்டா பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க அந்த ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டனால எனக்கு வந்து அந்த பார்ட் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த கைடன்ஸ் கொடுத்து ஷவுகத் ஆமா ஆமா. அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிச்னஸ் கிரியேட்டரோட எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பான்சரா, ஒரு சில இதில் டைட்டில் ஸ்பான்சராக வந்திருப்போம், ஸ்பெஷல் பார்ட்னராக வந்திருப்போம். அந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து ஜேர்னி பண்ணியிருக்கிறோம். அது போக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னோம்னா சைனா போனது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ட்ரிப்பு. நான் அதுக்கு முன்னால் வெளியில் போனதில்லை, ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதுவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு லேர்னிங்காக என்ன பண்ணாருன்னா என்னை தனியாக அனுப்பிச்சி விட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாமே டீமாக போனாங்க. என்ன சொன்னார்னு கேட்டால், நீ தனியா போ, அங்க வந்து நிறைய நீ கத்துக்குவ அப்படின்னு சொல்லி என்ன தனியா அனுப்பிச்சு விட்டாரு. நான் எந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்டா ஒரு கண்ட்ரிக்கு போறேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அங்க எந்த கான்டாக்டும் இல்லை, ஜஸ்ட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, ரூமோட இது புக் பண்ணி கொடுத்தாரு. நீ போற அங்க போய் இருந்துக்கோ, நான் ஒரு 10 நாள் முடிச்சு வர்றேன், நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரொம்பவே மறக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நான் இன்னும் வந்து அதிகமா லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கிடைச்சது. அது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த சைனா ட்ரிப் சாருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அதுதான், நான் இங்க இருந்து இண்டஸ்ட்ரியை பாக்குறதுக்கும் இங்க இருந்து ஒரு இது பாக்குறதுக்கும் சைனா போனது என்டையரா டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம கேட்கிற சைனா வேற. அங்க போய் பார்த்தா அது வந்து உண்மையாலுமே வந்து நம்மளை விட ஒரு 50-60 வருஷம் முன்னால இருக்கிறாங்க, டெக்னாலஜில பயங்கரமா இருக்கிறாங்க. நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் அங்க இருக்கு. பிசினஸ் வந்து ரொம்பவே நல்லா அங்கிருந்து எடுத்து பண்ண முடியும். நான் மறுபடியுமே அதான் சொல்றேன், இந்த தடவை மறுபடியும் பிளான் பண்றேன். செகண்ட் டைம் போறதுக்கு பிளான் இந்த தடவை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார் சூப்பர். ஓகே 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 சார். நம்மளோட ஜெயர் கிரியேட்டோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பிளான் வச்சிருக்கோம் நம்ம? ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்லன்னு பாத்தீங்கன்னா அதிகமா ப்ராஜெக்ட் பண்றது கோயம்புத்தூர்ல பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கொஞ்சமா தான் மூவ் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி திருப்பூர் பண்ணுவோம், உடுமலைப்பேட்டை பண்ணுவோம், அப்புறம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் சென்னை பண்ணியிருப்போம். இது இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறோம், ப்ராஜெக்ட்ஸை இது பண்ணணும்னு. அது இல்லாமல் ஹெரவனை வந்து அந்த சப் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லேயும், அதாவது Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அதாவது கிச்சன் அப்படிங்கிறத வந்து ஒரு
உமன் ஆண்டர்பிரனருக்கான ஒரு ப்ராடக்டா நான் எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன். யாரெல்லாம் ஒரு உமன் வந்து ஒரு எனக்கு சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ப்ராடக்டா அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. அது பிளானிங்ல வச்சிருக்கேன். ஹர்ஹவனை ஃபுல்லாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு ஆமா போகணும். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆமா பிளானா ஆமா இருக்கு. ஆமா. நம்மளோட புது மார்க்கெட்ல வந்து ஏதாச்சும் இன்னோவேஷன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமா? பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், அது புதுசுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால இது பண்ணது. அந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3D டிசைன் பண்றோம்னா அந்த 3Dயை 2Dயா கன்வெர்ட் பண்ணி அந்த 2Dயை ஒரு கட்டிங் லிஸ்ட், மெட்டீரியல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்து அதுக்கான ஹார்ட்வேர் அக்சசரிஸ் எல்லாமே ஒரே சாஃப்ட்வேர் கொடுக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இப்போ ஸ்டாஃபுங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இது இல்லாம ஒரு ஜெயார் கிரியேட்டிவோட ஒரு பர்பஸ் என்னவா இருக்கும்? இது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மணி மோட்டிவா தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். நம்ம பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் தொழில் பண்றதுக்கு எல்லாமே வருவோம். ஆனா உள்ள வந்து ஜேர்னி பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்டா உன்னோட பர்பஸ் என்னன்னு கேட்ட ஒரே ஆள் அவர் தான். அவர் கேட்கும்போது எனக்கு அதுக்கு பதில் தெரியல. என்ன பர்பஸ்? ஆனா இது கேள்வி எனக்குள்ள வேற மாதிரி இருக்கும். நான் எங்க போறேன், என்ன பண்றேங்கிற கேள்வி எனக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா பர்பஸை பத்தி நான் பெருசா யோசிக்கல. நான் பிசினஸ் பண்ணும் அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேஜ் வரணும், இந்த பிசினஸை வந்து விட்டுட்டு நான் பேசாம போய் ஊர்ல உட்காந்துணும் அப்படின்னு தான் என்னோட ஐடியா இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு என்கிட்ட கேள்வி கேட்டாரு. ஒரு பிசினஸ் மேனுங்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எண்டே கிடையாது, அவனோட ஜேர்னிங்கிறது ஒரு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன வேற மாதிரி டியூன் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னோட பர்பஸை புரிய வச்சாரு. அதாவது இப்போ வந்து ஒன்ன நம்பி ஒரு 20 குடும்பம் இருக்கு, அந்த 20 குடும்பம் 200 குடும்பம் ஆகணும். இப்போ நீ வந்து உன்னோட தேவையை மட்டும் பூர்த்தி பண்றது இல்லாம மற்றவங்களோட தேவைக்காகவும் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கங்கிறது உனக்கு தெரியறது இல்ல. ஸோ அதை வந்து அதிகப்படுத்து, அதுதான் உன்னோட மெயின் பர்பஸா வையும்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு முன்னால வரைக்கும் நான் ஒரு லிமிட்டட் மைண்ட் செட்ல தான் இருப்பேன். எனக்கு இது போதுங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அதை அப்படியே மாத்தினேன். என்னன்னு கேட்டா நம்மளால இன்னும் நிறைய பேத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும், நம்மளும் டெவலப் ஆகலாம், இன்னும் நிறைய பேர்த்த டெவலப் பண்ண முடியலாங்கிறது. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்பவே எனர்ஜியா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்மள முன்ன கொண்டு போறதுக்கான ஒரு எனர்ஜியா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர் பிளான் மாதிரி சார் என்ன வச்சிருக்கீங்க? ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் முடிச்சு நம்ம ஜேஆர் கிரியேட்டிவ் இல்லைன்னா ஹர்ஹவனை பார்க்கும்போது நம்மளோட நெக்ஸ்ட். ஆக்சுவலா எனக்கு வந்து லோக்கல் பிசினஸ் பண்றதுல எனக்கு எப்போதுமே எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திருப்தி இல்லைன்னு சொல்லுவேன். திருப்தி இல்லை மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, நான் ஏதோ பெருசா செஞ்ச மாதிரி எனக்கு தோணவே தோணாது. சொல்லுவாங்க ஆஃபீஸ் இருக்கு, ஃபேக்ட்ரி இருக்கு, ஆனா என் மைண்ட்ல அது வரவே வராது. ஏன்னு கேட்டா எனக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியாது. எனக்கு எப்படி ஐடியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட மைண்ட் செட். எப்போதுமே அதை நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட பிரான்ச்சை அது வந்து ஒரு அப்ராட்ல ஆல்ரெடி பிளானிங்ல ஓடிட்டு இருக்கு. துபாயிலயோ வேற எங்கேயோ ஒரு இடத்துக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். மேபி அது 100% வந்து அடுத்த 5 வருஷத்துல நடக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா ரிச்னஸ் கிரியேட்டர் ஆல்ரெடி துபாய்க்கு என்டர் ஆயிடுச்சோம். சோ நம்ம கேர் ஆஃப்ல கண்டிப்பா நீங்களும் அதுதான் நான் போட்டு வச்ச ரூட் எல்லாம் வந்து அப்படியே கரெக்டா கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன், என்னோட ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா நான் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டனால எனக்கு சைனா வந்து ரொம்ப கனெக்டடாவே இருக்கும். சின்ன வயசுல இருந்து சைனா அப்படின்னா எனக்கு மைண்டுக்குள்ள அப்படியே பயங்கர இதா இருக்கும். நம்ம போனா அங்க போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்பவே இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசினஸ் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது எனக்கு இந்த சிட்டிஸ் இங்க இருந்து பக்கத்துல போகணும் இல்ல அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற ஐடியா வந்து எனக்கு பெருசா வரல. அதே வேலை தான், அதே இதுதான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி அப்ராட்ல போய் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான்ல இருந்தது. மேபி அது அந்த ஜேர்னி வந்து கண்டிப்பா அடுத்த 5 வருஷம் நடந்துரும். ஏதோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி சாரோட இருக்கிற ட்ரீமுக்கு இல்ல அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, நீ எதை தேடுறியோ அதை ஒன்ன தேடும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாரு. நீ அதனால உன்னோட மைண்ட் செட் இப்ப நான் நிறைய இடத்துல நெகட்டிவாவே இருப்பேன். அவரு அந்த இடத்துல தான் என்ன டியூன் பண்ணுவார். ஏன்னா நீ ரொம்பவே அந்த நெகட்டிவை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, ஆனா நீ கொஞ்சம் பாசிட்டிவா திரும்பி பாரு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த எப்படி சொல்றேன்னா அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆளுங்களோட டிராவல் பண்ணும்போது அது தானாவே நடக்க ஆரம்பிச்சது. சூப்பர் சார். ஓகே சார், இவ்வளோ பெரிய ஒரு சிட்டி கோயம்புத்தூர்ல இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியால எதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஜேஆர் கிரியேட்டிவ் சூஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எப்போதுமே வந்து ஒரே மாதிரி ரேஸ்ல எல்லாத்து கூட ஓடுறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. ஒண்ணு அவங்களுக்கு முன்னால் நான் ஓடணும், இல்ல நான் தனியா ஓடணும். அதுதான் என்னோட எப்போதும் டார்கெட்டு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி, நான் புதுசா ஒன்று திங்க் பண்ணுவேன். நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் தான். இப்போ கஸ்டமருக்கு அவங்களோட தேவைங்கிறது ஒரு ப்ராப்ளம்,
அதை சால்வ் பண்ற வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன். சொல்யூஷன். ஆமா, அந்த சொல்யூஷனை பொறுத்து அவங்க எனக்கு பே பண்ணலாம். நான் வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்னு இல்லை, நான் வந்து அதான் சொல்றேன், ஒரு குவாலிட்டியை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். கஸ்டமருக்கு அது தேவைன்னா அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பண்ணி கொடுக்கறது நாங்கள் ரெடியாக இருப்பேன். அப்படிதான் என்னோட ஜேர்னியை நான் எடுத்துட்டு போறேன். ஸோ அதனால என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற காம்படிஷன் எனக்கு நீங்கள் மற்ற கம்பெனிஸ் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர் ஒரு 4 கம்பெனி தான் தெரியும் இன்டீரியர் கம்பெனியில், அதுக்கு மேலே தெரியாது. ஏன்னா நான் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போதும் போகிறதே இல்லை. நான் என்ன மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பேன். காம்படிட்டர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், காம்படிட்டரையும் அனலைஸ் பண்ணணும், அவங்களோட இதையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாகவே ஃபீல் ஆனிச்சு. அது ஒரு டைம் எப்படின்னா, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவங்க பண்ணுறாங்களா, நமக்கு இது வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். ஸோ நான் அதனால அதை ஓரங்கட்டி வச்சுட்டு என் வேலையை மட்டும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருப்போம், நான் சின்னதோ பெருசோ என் வேலையை நான் செய்கிறேன், அதுக்கு உண்டானது வரணும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ கஸ்டமருக்கு என்னன்னு கேட்டால், மெயினாக ஜேஆர் கிரியேட்டிவ் வரணும்னா அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடமா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஜேஆர் கிரியேட்டிவ் இது பண்ணலாம். அவங்க என்ன மைண்ட்ல நினைக்கிறாங்களோ அந்த ட்ரீமை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர்களோட இதை வந்து எப்படி சொல்றது, 100% நம்மளால இது பண்ண முடியாது. ஆமா, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதான் அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆமா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி அவங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அது ரொம்ப ரிஸ்க். ஆமா ஆமா, அது எப்போதுமே அது ஒரு இது இருக்காது, சாட்டிஸ்ஃபைடு வர்றது கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது இது பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ சார். இன்னும் நெக்ஸ்ட் நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கும், ஜேஆர் கிரியேட்டிவ் வித் ரிச்னஸ் கிரியேட்டர்ங்கிற ஜேர்னி, ஒரு ஷவுகத் சார் கூட இனி நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது? இல்லை, அதுதான் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து சைனா பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜான்வரியில துபாயில் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராமு. அப்போ துபாய்க்கான ஒரு இதுவுமே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூவாக தான் போயிட்டு இருக்குது. எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்றேன், நான் அவர் வந்து என்கிட்ட மணி மோட்டிவா இது பண்ணலை. அவரு டார்கெட் வச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது உன் பிராண்டை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும். அந்த ஒரு விஷயம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பாண்டிங்ல தான் இது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மணியை ஃபோக்கஸ் பண்ணி என்கிட்ட இருந்து மணியை டார்கெட் பண்ணி அவர் இது பண்ணல. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னும் எனக்கு அவரோட பாண்டிங் அதிகப்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோங்கிறதுல என்னை விட அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமான அக்கறை இருக்கு. ஸோ அதனால இந்த ஜேர்னிங்கிறது கண்டிப்பா நல்லபடியாக போயிட்டு இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ ரிச்னஸ் கிரியேட்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ரிச்னஸ் கிரியேட்டர் கூட ஜேர்னி பண்ணது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அது கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த மேடம் ஓவரால் வந்து அதான் சொல்லிட்டேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை பிராண்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு பின்னால் ஒரு டீம் இருந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த விஷயத்த வந்து ரிச்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற கஸ்டமர்ஸுக்காக இருக்கட்டும், மற்ற வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸில் ஒரு மென்டார்னு ஒருத்தரை கண்டிப்பாக இது பண்ணுங்க. அது இவங்கள தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, இவங்கள இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மென்டருங்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொஞ்சமாவது டிரான்ஸ்பரன்சியாக இருங்க, உங்கள் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே 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 சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Subscribe to our YouTube channel